கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டி அல்லாவின் அருள் உண்டாவதாக. இந்த வாரம் அரசியல் சாசனத்தை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வக்ஃபோர்டு அந்த ஆர்டிக்கலில் ஒரு பிரச்சனை. அடுத்தது பிரசிடெண்ட்டு, கவர்னர் அவங்களுக்குள்ள அதிகாரம். அப்போ இதை பற்றி நம்மளும் பேசலாம், ஏன் நம்மளும் படிச்சிருக்கோமே சட்டம் அப்படின்னு நினச்சி இந்த ஆர்டிக்கல் நாம் பேசி ஆகணும். ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஓரளவு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஆர்டிக்கல், கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 142 சுப்ரீம் கோர்ட்டின ஸ்பெஷல் பவரு. அடுத்தது ஆர்டிக்கல் 200. அந்த 200 கவர்னருக்குள்ள பவர். அதாவது ஒரு பில்லு அசம்பிளியில், தமிழ்நாட்டு அசம்பிளியில் பாஸ் ஆகினுச்சுனாக்கா அந்த பில்லு பிரசிடெண்ட்டை போய் கவர்னர்கிட்ட போய் கையெழுத்து போடணும். அப்போ கையெழுத்து போடுற டைமை பார்க்கும்போது அவருக்கு 3 அதிகாரம் இருக்குது. அந்த 3 அதிகாரமும் ஆர்டிக்கல் 200 எப்படி சொல்கிறதுனா, சேங்ஷன் பண்ணணும், கையெழுத்து போடணும். அப்போ கையெழுத்து போட்டால் அது ஆக்ட் ஆகிடும். பில்லு ஆக்ட் ஆகிறது கையெழுத்து போடணும். அல்ல ஹோல்டு பண்ணலாம் அவர். அப்போ ஹோல்டு பண்ணால் எவ்வளோ கால டைமு, அதில் தான் இப்போ பிரச்சனை வருது. அடுத்தது பாஸ் டு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிடணும். இதுதான் ஆர்டிக்கல் 200. சேங்ஷன் பண்ணும், வித்ஹெல்டு பண்ணலாம், பாஸ் டு பிரசிடெண்ட்டு. இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதே சமயத்தில் நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு கான்ஸ்டியூஷனில். எவ்வளோ பெரிய ஒரு வேலையை அவர் செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை ஆகுது. அவர் ஆர்டிக்கல் 300 எடுத்துட்டார். 361 அதுவும் சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்கா பிரசிடெண்ட்டுக்கு, பிரசிடெண்ட்டுக்கு அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலில் கொஷின் பண்ணுறாரு. இப்போ இதையெல்லாம் பற்றி பேசுனா நேராகவும் இதைத்தான் பேசணும்னு நினச்சேன். விளாவரி எனக்கு குறிப்பெலாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் இப்போ வக்ஃபோர்டு பில்லு இது பாஸ் ஆகி ஆக்ட் ஆகிடுச்சு. அதை வித்ஹோல்டு பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் தான் மக்காப்பள்ளி இமாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பயான், அதை ஏதார்த்தம் பார்த்தேன் தற்செயலாக. அதாவது ஒவ்வொரு ஆலிம்களும் அவங்க எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு இயக்கத்தலைவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்களோட கட்டுரையை, அவங்களோட பேச்சை, அவங்களோட யூடியூப் ஸ்பீச்செல்லாம் ஒன்று விடாமல் கேட்பேன். அது நேரம் ஒதுக்கி கேட்பேன். அப்போ இன்றைக்கி மக்காப்பள்ளி இமாம் அவங்க இப்போ புதுசாக இருக்காங்க பாருங்களேன், யூசுபு சித்திக்கு மிஸ்பாஹி. அவங்க இன்றைக்கி பேசியிருக்காங்க. அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் இதைத்தான் நான் கன்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒற்றுமைன்னு பல வருடங்களாக பேசி வரேன். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காருன்னா, இனியும் நீங்கள் ஒருங்கிணையாமல் இருந்தால், இனியும் நீங்கள் ஒருங்கிணைய தவறினால், அதான் தலைப்பு. இனியும் ஒருங்கிணையாமல் தவறினால் என்ற வார்த்தை, அந்த தலைப்பை வச்சு தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. யார்? சித்திக்கு மிஸ்பாஹி. அப்போ இவங்க பேச இந்த கேட்கும் போது 8வது அத்தியாயம் 46வது வசனம், அதாவது அன்ஃபாலில் 8வது அத்தியாயம் 46வது வசனத்தை கோடிட்டு காட்டுகிறாங்க. அப்போ அந்த வசனம் என்ன அவங்க போடலை, பட் அவங்க என்ன வசனத்தை அவங்க மென்ஷன் பண்ணாங்கிறது நான் எடுத்துட்டேன். அந்த வசனத்தை வச்சு தான் பேசணும். அப்போ அந்த வசனத்தை வச்சு தான் அவர் பேசியிருக்காரு. 40 நிமிஷம் பேசியிருக்காரு. சரியான ஆதாரம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் கொடுத்துருந்தும் அவர் சொல்கிறார், இனியும் ஒருங்கிணைய தவறினால், அதான் தலைப்பு. அப்போ அதை பேசும்போது இந்த பேச்சை நான் கேட்டவுடனே எனக்கு பல வகையான திங்கிங்லாம் வந்துருச்சு. இப்போ இவங்க பேசுகிறாங்களே ஆலிம் பெருமக்கள், ஏன் இவங்களுக்கு இந்த ஆதங்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா, இன்றைக்கு வக்ஃபோர்டு சட்டம், அதில் பாருங்கள், இந்த வக்ஃபோர்டு பூ சட்டம், இதில் எல்லோரும் ஒருங்கிணைத்தாங்க. எல்லோரும் ஒருங்கிணைந்து போராடுறாங்க. அப்போ போராடும் போது ஆல்மோஸ்ட் 80% வெற்றி வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த போராட்டத்தில் கலந்தவங்களாம் யாருன்னா, ஜமாத்துல் உலமா தலைமையில், ஜமாத்துல் உலமா தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
அப்போ நான் காரைக்காலில் இருந்தேன். அப்போ காரைக்கால் ஜமாத் உலமாவுடைய அந்த ஊர்வலத்தில் நானும் சென்றேன். அப்போ அந்த ஊர்வலத்தில் ஜமாத் உலமா மட்டும் வரும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எல்லா இயக்கத்துக்காரங்களும், என் ஃப்ரெண்டு பெரும்பாலும் இருக்காங்க, எல்லா இயக்கத்துக்காரங்களும் அந்த ஊர்வலத்தில், காரைக்கால் ஊர்வலத்தை கடந்தாங்க. என்டிஎஃப் இருந்தாலும் சரி, ஐஎன்டிஜா இருந்தாலும் சரி, டிஎன்டிஜா இருந்துச்சு, அப்புறம் தப்லீக்கில் உள்ளவங்க வந்தாங்க, விஜயனுடைய கட்சியில் உள்ளவங்க வந்தாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க வந்தாங்க, காங்கிரஸ்காரங்க வந்தாங்க. அப்போ இஸ்லாத்தில் உள்ள பல இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்களில் ஒவ்வொருத்தவங்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலக்கும்போது யாரும் எந்த இயக்கத்துக்காரங்க கொடி கொண்டு வரல, அவங்களுடைய கோஷத்தையும் போடலை. நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர். அப்போ அடுத்தது நாம் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த கோஷங்கள் 8 கோஷங்கள் எழுதிருந்து அந்த 8 கோஷங்களையும் அவங்க பார்த்து படிச்சுட்டு வந்தாங்க. இதுதான். அப்போ இதனுடைய நிலைமையை இவர் பார்த்துருக்கார். பார்த்துட்டு தான் இன்றைக்கி மக்காப்பள்ளி இமாம் இன்றைக்கி பயானில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் அவர் பேசியதை நான் கேட்டேன். இப்போ இதை பேசுகிறதுக்கு அவங்களுடைய வார்த்தை என்ன வார்த்தை எடுத்து வச்சது 8வது அத்தியாயம் 46வது வசனம். அப்போ இந்த 8வது அத்தியாயம் 46வது வசனத்தை அப்படியே நம்ம படிச்சிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தியுல்லாஹு வத்தியு ரசூலு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. அது நல்லா சொல்கிற வார்த்தையை பாருங்கள். எடுத்து இதான் ஆதாரம். இப்படித்தான் நம்ம ஆர்கியூமெண்ட்டு பண்ணணும். அப்போ அத்தியுல்லாஹு அத்தியு ரசூலு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாஸவு ஃபத்தஸலு ஃபதஹபு ரீஹும் வசப்பிரு இன்னல்லாஹ் மா சாபிரின். அதாவது இது என்ன சொல்ற, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். தர்க்கம் செய்யாதீர்கள். நான் மசாஹில் தான் இன்றைக்கி வருது. தர்க்கம் செய்யாது, எதில் வேணாலும் நீங்கள் தர்க்கம் எடுத்துக்கலாம். ஆனால் தர்க்கம் செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள்னா நீங்கள் கோழையாகிவிடுவீர்கள், நீங்கள் பலகீனமாகிவிடுவீர்கள், உங்களுடைய இது குன்றிடும். இது அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்லலாம் பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அடுத்தது என்ன செய்யுங்க, நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்குள்ளே தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டால் நீங்கள் பலகீனமாகிவிடுவீர்கள், கோழையாக மாறிவிடுவீர்கள். அடுத்து என்ன சொல்லுவாங்க, அவங்க உங்களை லேசாக வெற்றி அடைஞ்சிடலாம். ஆகவே பொறுமையை கையெடுக்கும் பொறுமையாளர்களும் இருங்க, பொறுமையை கையாளுங்க, பொறுமையாளரும் அல்லாஹ் இருக்கலாம். இந்த வசனம் தான் அவர் சொல்லி காட்டினார். சொல்லி காட்டிட்டு அதில் அவர் 2 உதாரணம் சொல்கிறார். 2 உதாரணமும் அழகான உதாரணம் தான். ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுவுக்கும் ஃபைட், ஒரு பிரச்சனை சண்டை வருது. அது கிலாஃபத்தினுடைய சண்டை தான். அப்படி அந்த சண்டை வரும்போது இடையில ஒருத்தன் வர்றான். யார்? சீசர், ரோமானியை பொறுத்து. அவன் சொல்கிறான், முஆவியாவுக்கும் லெட்டர் எழுதுகிறான். முஆவியாவே, உங்களுக்கும் அலிக்கும் பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, நான் உங்களுக்கு உதவி செய்து அலியை வெற்றி அடைய வச்சிடலாம், அலியை தோல்வி அடைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முஆவியா இந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் மனம் நொந்து போனார். ஏன் நொந்து போனார்னா, நம்ம சகோதரருக்குள்ளே சண்டை போட்டிருக்கோம், கருத்து வேற்றுமையில் இருக்கிறோம், கிலாஃபத்து வேற்றுமையில் இருக்கிறோம், ஆனால் இன்னொருத்தன் இதில் இடையில பூந்து நம்மளை பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவர் அவனுக்கு லெட்டர் எழுதுகிறாரு. யாருக்கு? அதே சீசருக்கு எழுதுறாரு. நான் உனக்கு இந்த லெட்டரை எழுதுகிறேன், நீ எனக்கு உதவி செய்து நான் அலியை வெற்றி கொள்ளணும்னு சொல்கிறேன். அலியுடைய படையில் நான் ஒரு பயனாளியாக, நான் ஒரு காவலாளியாக இருந்து உன்னை வெற்றி கொண்டு உன்னை அலியிடம் நான் சரண்டர் அடைய வைப்பேன் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்னொருத்தவனுக்கு இடம் கொடுக்காம, அந்த வெற்றிடம் கொடுக்காம, அந்த பகைமையை யூஸ் பண்ணாமல், அவன் வேறு நாம் வேறுன்னு இல்லாமல் நம்முடைய ஒற்றுமைத்தான் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் உருவாக்கி கொண்டு இல்லாமல் அவனுக்கும் அதை உணர்த்திட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சண்டை நடக்குது, பிரச்சனை வருதுங்கன்னா தான் இன்னொருத்தன் வர்றான். அப்போ இன்னொருத்தவனுக்கு அழகான முறையில் ஒரு பாடம் கற்பிக்கணும்னா உங்களுக்கு அந்த அழகான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு வார் நடக்குது. என்ன வார்? பாலஸ்தீனத்துக்கு, இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கு சண்டை நடக்குது.
அப்போ ஜோ பைடன் இதுக்கு முன்னாடி இருந்தார் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஜோ பைடன் சொல்கிறாரு, ஈரானுக்கு வந்து பேச்சுலாம் ஒரு கடுமையாக வருது. அப்போ இவர் சொல்லும் போது சொல்கிறாரு, முஸ்லீம்கள் பிரிவினையில் இருக்காங்க, முஸ்லீம்கள் பிரிந்திருக்காங்க, அவங்கள நம்ம வெற்றி அடைந்து விடணும்னு எத்தனையாங்க சொல்கிறார். முஸ்லீம்கள் பிரிவினையில் இருக்காங்க, அந்த டெக்னிக்கலை நீ கண்டுபிடிச்சி அவங்கள வந்து வெற்றி அடைந்து விடலாம் அப்படின்ட்டு ஜோ பைடன், இப்போ உள்ள ரெனால்டுக்கு முன்னாடி உள்ள ஜோ பைடன் வந்து பிரசிடென்ட்டு சொல்கிறாரு. இந்த செய்தி வந்து ஈரானுடைய அதிபர் கோமினிக்கு தெரிஞ்சு உடனே அவருக்கு பதில் சொல்கிறாரு, நோ, வி ஆர் நாட் செப்பரேட்டட், வி ஆர் அண்டர் ஒன் ரூஃப். நாங்கள் பிரிவினைவாதிகள் இல்லை, எங்களிடம் பிரிவினை இல்லை, நாங்கள் அனைவரும் ஏகத்துவம் அல்லாவின் கொடையின் கீழ் ஒன்றாக இருக்கிறோன்னு ஒரு பதில் அடி சொன்னால் ஆஃப் ஆகிட்டான். இப்போ எப்படி பாருங்கள், மூவாவியாக்கும் அலிக்கும் உள்ள பிரச்சனையை வந்து சீசர் எப்படி உள்ளார நுழைஞ்சானோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஈரானை வான் பண்ணுறதுக்கும் வெற்றி அடைகிறதுக்கும் இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்துக்கும் சிண்டு மூட்டி விடும்போது இவர் சொல்கிறாரு, இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, ஈஸியாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார், இல்லை நாங்கள் எல்லாம் பிரிவினைவாதிகளில் பிரிஞ்சிருக்கல, வி ஆர் அண்டர் ஒன் ரூஃப், ஒரு கொடையின் கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோன்னு அவன் ஆஃப் ஆகிட்டான். இதுதான் சத்தியம். அப்போ இந்த 8வது அத்தியாயம் 46வது வசனம் மூவாவியாவுக்கு மட்டும் இல்லை, அலிரலியாவுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து கும்மினி நமக்கு வந்து அதை ஒரு பாடமாக சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தில் நமக்கு உணர்த்திருக்காங்க பாருங்கள் இந்த லீடர்லாம். அதான் இந்த லீடராக இருக்கிறவங்க பல வகையான தன்மையில் இருக்கணும். பல வகையான எதிர்ப்புகள் வரும்போது அந்த எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்ளணும், அதில் எப்படி நாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. அந்த குறிக்கோளில் தான் இருக்கணும், அந்த குறிக்கோள் தான் நமக்கு வேணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த 8வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் தர்க்கித்து கொள்ளாதீர்கள், அப்படி தர்க்கித்து கொண்டால் பலகீனமாவீர்கள், வெற்றி உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு இன்றைக்கி வெற்றி கிடைச்சது என்ன, இந்த வக்ஃபோர்டு ஆக்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து எல்லாம் பேசணும். ஜவஹர்லா, தமுமுக ஜவஹர்லா, எஸ்டிபி கட்சி, முஸ்லீம் லீக்கு, அப்புறம் மற்ற கட்சி எல்லாமே ஒரு மேடையில் உட்கார்ந்தவுடனே ஒரு கூட்டம் அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு அசம்பிள் ஆகணுன்னே மற்றவங்களுக்கு அது ஒரு இது தெரியுது. மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து உணர்த்துகிறோம், நம்முடைய இந்த ஒற்றுமையை காட்டும் போது கூட்டங்கள் அதிகமாகுது. அப்போ இதை பார்த்து தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதாண்டு. இன்றைக்கி பாருங்கள், இந்த சட்டம் நிறைவேற்றுறதுக்கு நல்ல ஒரு சீஃப் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த 3 பேரில் இவர் உட்காந்துருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு நல்ல ஒரு தன்மையை அவர் கொடுத்துருக்காரு. அவரை பிரிக்கிறாங்க, அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அவரை பிரிக்கிறாங்க. நீங்கள் இந்த கேஸை நடத்த முடியாது, ஏன்னா அது முஸ்லீம்களை கொண்டு தான் நீங்கள் இந்த கேஸை நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தை அப்படி கிரியேட் பண்ணுறாரு யார் சொலிசிட்டர். அப்போ அவர் சொல்கிறார், நோ, நாங்கள் ஓத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் சத்தியபிரமாணம் எடுத்துகிட்டு வந்துடும், யார் அபோவ், எதுக்கு, மதம், மொழி, இனம், இதையெல்லாம் கடந்தவங்க நாங்கள் ஜட்ஜி அப்படின்னு சொல்லும் போது தப்பிச்சுக்கிட்டாச்சு. இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னு வைங்க, நம்ம பாடலாம் பெரிய கஷ்டம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஆளை அந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி சத்தியம் வந்து மேலோங்கி வச்சு நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிச்சு. நமக்கு இல்லை, சத்தியத்துக்கு வெற்றி கிடச்சிச்சு. அப்போ அந்த சத்தியத்துக்கு வெற்றி கிடைக்க அந்த இடத்துல யார் உட்காந்துக்கிறாங்கன்னா, சத்தியத்தை உணர்ந்த 3 ஜட்ஜி உட்காந்துருக்காங்க. அந்த 3 ஜட்ஜில் சீஃப் ஜட்ஜி வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி சத்தியத்துக்கு வந்து சாட்சி சொன்னார். இதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன், சத்தியத்துக்கு சாட்சி சொன்னார். அப்போ அந்த சாட்சி சொன்னதால் அந்த கவர்மெண்ட்டு ப்ளீடர் சொலிசிட்டர்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்போ இன்றைக்கி வந்து அது வெற்றி அடைஞ்சிருக்குது, டெம்பரரி தான், பட் இவங்க ஏதாவது செய்வாங்க, இருக்கட்டும் செய்யட்டும். ஆனால் இருப்பினும் இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சது யாருன்னாக்கா சத்தியம். அந்த சத்தியம் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன, சத்தியத்தை உணர்ந்து கொண்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க. அதனால தான் அந்த இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லாம் இன்றைக்கி வந்து மக்களால் வந்து ஓரளவுக்கு வந்து புகழப்படுவது அப்படின்னாக்கா நல்ல
மக்கள்கள் ஜட்ஜாக அமர்ந்ததால தான் இன்றைக்கி இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு 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 நல்ல பேர் கிடைக்குது. அதே சமயத்தில் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜுகள் தவறானவர்கள், முன்னுதாரணம் தவறாக கொடுத்தாருனாக்கா அந்த கோர்ட்டும் முன்னுதாரணம் ஒரு மாதிரியாக தான் போவோம். அப்போ இந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படி நினச்சிக்குவோம். இப்போ இந்த இடத்துல தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம துல்லியமாக பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்முடைய சமுதாயம் வந்து ஒரு ஒரு பழுத்த மரம், அதில் வந்து கல் உழுந்துக்கிட்டே இருக்குது, அடி உழுந்துக்கிட்டே இருக்குது, பழுத்த மரத்தில் தான் உழுவோம். அப்போ இன்றைக்கி 140 கோடி மக்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்தியாவில் 140 கோடி மக்களில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படி பாருங்கள். 250-300 கோடி கொண்டாங்க. 4 பேரில் ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்கான். அவ்வளவுப்பட்ட ஜனத்தொகையை கொண்ட மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் அநியாயம் பண்ணுகிறது என்றால் அந்த அநியாயம் எதை கொண்டு பண்ணீங்கன்னா சட்டத்தை கொண்டு பண்ணுது, அரசியல் அமைப்பை வச்சு பண்ணுது. அப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு விழிப்புணர்வு வேணும். நமக்கு விழிப்புணர்வு இருந்தால் தான் நாம் வெற்றி அடைய முடியும். அப்போ நாம் வெற்றி அடையும் போது, வெற்றி அடையணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு வர்ற தீங்கு, நமக்கு வர்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நமக்கு சமயோத புத்தி வேணும். அப்போ இந்த புத்திக்கு தான் நம்ம பாடுபடணும். அப்போ இன்றைக்கி இமாம் வந்து இந்த ஒற்றுமையாக இனியும் ஒருங்கிணையாவிட்டால், இனியும் நீங்கள் ஒன்றாக ஆகாவிட்டால் என்ன செய்வது, நீங்கள் பலகீனமாடுவீங்கள் தான் அந்த 8வது அத்தியாயம் 46வது வசனத்தை சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய தாழ்மையான கருத்து, இப்போ சொன்னது யார்? ஒரு மத குருமார்னா ஆலிம். அப்போ ஆலிமாக இருக்கிற இவர் சொல்கிறாரு. அப்போ யாருக்கு சொல்கிறாரு? தனிப்பட்ட மனிதருக்கு சொல்கிறாரு, தலைவர்களுக்கும் சொல்கிறேங்கிறாரு. அப்போ தனிப்பட்ட மனிதர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த ஆயத்தை நான் எடுத்து வைக்கிறேன் இந்த உபதேசம் பண்ணும்போது இவர் இன்னும் ஒன்றையும் சொல்லணும். தனி மனிதருக்கும் சொல்கிறேன், தலைவர்கள் மார்க்க தலைவர்களுக்கும் சொல்கிறேன், அடுத்தது மார்க்க அறிஞர்களுக்கும் சொல்கிறேங்கணும். இன்றைக்கி மார்க்க அறிஞர்கள்லாம் பிரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி மார்க்க அறிஞர்கள், நான் தைரியமாக சொல்கிறேன், மார்க்க அறிஞர்கள்லாம் பிரிஞ்சிருக்காங்க. ஜமாத்து உலமாங்கிறாங்க, ஜமாத்து உலமா, உலமாக்குடைய சபைங்கிறாங்க. எந்த உலமா சொல்லுங்கள்? சுன்னத்து ஜமாக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்போ சுன்னத்து ஜமாத்திலே பல உலமாக்கள் பிரிவு இருக்குது, ஒன்று சேரணும். அதே மாதிரி தௌஹீதில் ஜமாத்து உலமா இருக்குது, அங்கேயும் ஜமாத் இருக்குது. ஆனால் அங்கே ஒன்றா சேரணும்னா என்ன? அந்த உலமாக்களும் இந்த உலமாக்களும் அல்ல எந்தெந்த ஹெட்டிங்கில் உலமாக்கள் பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசினா தான் ஜமாத்து உலமா சபைன்னு அர்த்தம். நீங்கள் உலமான்னு ஒவ்வொரு சபையை வச்சுக்கிட்டு நம்ம கூட ஒரு 28 சபை 48 சபை இருந்துச்சுனாக்கா அப்போ எப்படி ஜமாத்து உலமாவும்? ஜமாத்து உலமா ஜாமியா சேருகின்றது. உலமாக்கள் அறிஞ பெருமக்கள் சேரும்னா அறிஞ பெருமக்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடை கலைந்து விட்டு ஒன்றாக வந்து சேரணும், ஒற்றுமையாகணும், ஒரு கொடையின் கீழ் வரணும். இதுதான் இந்த ஆயத்து. இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் யார் பிரியாமல் ஒன்றுபட்டு விட்டால், உலமாக்கள் ஒன்றுபட்டு விட்டால், ஜமாத் இஸ்லாமிய ஹிந்து உலமாக்கள் நல்லா கவனிங்க, அதே மாதிரி சுன்னத்து ஜமாத்து உலமாக்கள், அதே மாதிரி தௌஹீத் ஜமாத்து உலமாக்கள், ஜாக்கு உலமாக்கள், அப்புறம் வந்து மற்ற உலமாக்கள், எல்லா உலமாக்களும் ஒன்றாக உட்கார்ந்து ஒன்றாக ஒரு காரியத்தை செய்யணும். கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாம் அனைவரும் யார்? இன்னமும் முயக்குவா. அதான் குர்ஆனுடைய ஆயத்து. கருத்து வேறுபாடு எதில் வருதுன்னா ஹதீஸில் வருது, இந்த மசாயில் வருது. ஆனால் இவைகளுக்கு மேலே உள்ள வார்த்தை என்ன? இன்னல் மூமின் இக்குவா, நாம் அனைவரும் சகோதரர்கள். கருத்து வேறுபாடு இருந்தாலும் அனைவரும் சகோதரர்கள் என்ற அந்த குர்ஆனுடைய அடிப்படையில் தான் வரணும். அதுதான் இன்னைக்கு கும்பின்னு சொல்லி காட்டினார். இதுதான் இன்னைக்கு இமாம் என்ன சொல்லி காட்டினார்? மூவாவியாக்கும் அலிக்கு சொன்னார், கருத்து வேறுபாடு இருக்கும், பட் வி ஆர் சகோதரர், இன்னமுல் முயின் இக்குவா, நாங்கள் சகோதரர்கள். அதை தான் நம்ம பிடிக்கணும். அந்த கயிறு, அந்த குர்ஆன் என்ற வார்த்தையினுடைய கயிறு பிடித்தோம்னா நம்மகிட்ட பலகீனம் இருக்காது, நம்மகிட்ட பிரிவு இருக்காது, நம்மகிட்ட தனி தைரியம் வரும். இன்னல்லா மாசாபி, இந்த பொறுமையை சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். இப்படிப்பட்ட தன்மையை தான் நாம் உருவாக்கணும். அப்படி உருவாக்குற மக்களாக நாம் மாறணும் அப்படிங்கிற நமக்கு என்ன மேலோங்கினாலும்
நமக்கு வழிகாட்டிய உள்ள அல் அல் உலமா வருஷத்துல் அம்பியா, நபிமார்கள் வாரிசு உலமாக்கள், அவர்கள்ட்ட ஒன்றா வரணும். உலமாக்களை நீங்கள் ஒன்று சேருங்கள், ஒருமித்த வாருங்கள், ஒற்றுமையாவாங்கள். இனியும் நீங்கள் ஒருங்கிணைக்காவிட்டால், அவர் சொன்ன ஹெட்டிங்க நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்கள், இனியும் ஒருங்கிணையாவிட்டால் நீங்கள் பலகீனமாவிடுவீர்கள். உங்களுக்குள் தர்க்கித்து கொண்டால் நீங்கள் வெற்றியட மாட்டீர்கள், நீங்கள் பலகீனமாடுகள் என்று இந்த 8வது அத்தியாயம் 46வது வசனம் உங்களுக்கு தான் உணர்த்துது. இது உங்களுக்கு தான், இந்த வசனம் உங்களுக்கு தான், எங்களுக்கு தான், உலக மக்கள் அனைவருக்கும், எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தான். குறிப்பாக மார்க்கம் தெரிஞ்ச உலமாக்களுக்கு தான் இது மெயினாக சொல்லப்பட்டது. நீங்கள் ஒன்று இணைந்து விட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று இணைந்து விடும். இல்லைன்னு வைங்களேன், அந்த பள்ளி இந்த பள்ளி, இந்த மர்க்கஸு அந்த மர்க்கஸ், அங்கே போவாது இங்கே போவாது, இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பிரிந்திருவீர்கள், பலகீனமாவீர்கள், உங்களை ஈஸியாக எல்லாம் வென்றுவான். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும். ஆகையினால் தான் இன்றைக்கி இந்த வக்ஃபோர்டு சட்டம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்குதுன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருச்சு. இந்த ஒருங்கிணைப்பு மேலும் மேலும் வலுவடைய இந்த 8வது அத்தியாயம் 46வது வசனத்தை நாம் பிடித்து கொள்ளும் என்று கூறி நிறைவு செய்யணும். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.